கிறிஸ்மஸ் வந்தாலே ரொம்ப சந்தோஷிக்கிறது தானே. ஆமாம் மியா, நான் இந்த வருடம் ஒரு பெரிய பொம்மை வாங்க போகிறேன். நான் கூட நிறைய சாக்லேட்டும் குக்கீஸும் நிறைய வாங்க போகிறேன். குழந்தைகளே, ஹே ஏஞ்சல், வா ஏஞ்சல். குழந்தைகளே, கிறிஸ்மஸ் நன்மையான அர்த்தம் இதல்ல. அர்த்தம் என்ன அர்த்தம்? ஐயோ, ரொம்ப குளிரா இருக்குது. பசிக்க மயக்க வருவது போல் தோன்றுகிறது. மியா, ஏஞ்சல், அங்கே பார்த்தையா? அப்பா அருண், பார்த்தா பாவமா இருக்கு. என்ன செய்யலாம் அருண்? அந்த பெரியவர் ரொம்ப குளிரில் நடுங்குறது போல் தாங்கிறது. இந்த ஜாக்கெட்டை அவருக்கு கொடு. என்கிட்ட இருக்க இந்த குக்கீஸை கொடுத்து அவரோட பசியை தீர்க்கலாம். ஐயா, இதை போட்டுக்கோங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஐயா, அதை சாப்பிட்டுக்கோங்க. நன்றி குழந்தைகளே. நன்றி குழந்தைகளே. கடவுள் எனக்காக உங்களை அனுப்பியிருக்கிறார். நன்றி அசப்பா. சூப்பர் குழந்தைகளே, இதுதான் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அர்த்தம். அதாவது அன்பு, பகிர்வு மற்றும் கருணை. பிதாவும் நம்மிடத்தில் உள்ள அன்பு மற்றும் இரக்கத்தினாலே தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவையை நமக்கு பரிசாக கொடுத்தாரே. அதே போல அப்படியானால் எனக்கு இந்த பெரிய பொம்மை கிடைக்கவிட்டாலும் பரவாயில்லையே. ஆமாம், பரிசு பகிர்ந்த உண்மைதான் நிஜமான பரிசு. உண்மையாவே நல்ல காரியம் செய்து நம்மளுக்கு மகிழ்ச்சியா உள்ளது. ஏஞ்சல், ரொம்ப நன்றி. நீங்க கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தத்தை புரிய வச்சுட்டீங்க. நாங்கள் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்லி கொடுப்போம். கிறிஸ்மஸ்னா லவ், கைண்ட்னஸ்னா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.